So we'll discuss on factorial notation and other rules, what we'll be using for permutation and combination topic. ரெண்டு rules இருக்கு, you have to get through these rules. என்ன அந்த ரெண்டு rulesனா AND rule ஒன்று, OR rule ஒன்று. We'll call this as sum rule and product rule. Okay. AND or ORங்கிறது நீங்க இப்படியும் லிங்க் பண்ணிக்கலாம், லைக் இன்டர்செக்ஷன் யூனியன் செட்ஸில் போடுறதா இருந்தா, இது வந்து செட் ஆப்ரேஷன்ஸில் போடுற மாதிரி இருந்தால் யூ கேன் ஹேவ் திஸ் இஸ் இன்டர்செக்ஷன் அண்ட் யூனியன். இதே வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வேர்டிங்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா AND and OR யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸில் ரைட். இதை நான் எப்படி அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் நான் மாற்ற போகிறேன்னா, விச் இஸ் நத்திங் பட் இன்டர்செக்ஷனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவேன். ப்ராபபிலிட்டியில் மல்டிப்ளிகேஷன் தியரம் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல வந்து நம்ம இன்டர்செக்ஷன் வந்தால் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். செட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் இந்த தியரம் பார்த்துருப்பீங்க, n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ், பாருங்கள் யூனியன் ஆரா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஆருங்கிற வேர்டிங்ஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா, செட்ஸில் யூனியன்ங்கிற வேர்டிங் ஏதாவது இருந்ததுன்னா வில் ஹாவ் த ஆப்ரேஷன் சப்ராக்ஷன். இதே வந்து AND which is nothing but intersection in the case of sets na will have the operation multiplication. So இது வந்து ரெண்டு ரூல். இதை வந்து நம்ம ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவோம், we call this as product rule. இதை வந்து நம்ம சம் ரூல்னு சொல்லுவோம், ரைட். இது ஆல்மோஸ்ட் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ப்ளஸும் வரும் மைனஸும் வரும். அண்ட் again this one multiplication வரும் division வரும். Multiplication it's understood as division and addition or subtraction is both. Reverse வந்து நீங்க வேல்யூவை வச்சு தானே எடுக்கிறீங்க, ரைட். ஃபைன். apart from this factorial notation கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். factorial notation is nothing but factors are break பண்றது. See the term itself is factorial, factors are break பண்ணுது. The notation is ஒரு explanatory mark மாதிரி கொடுத்துருப்பாங்க, that is n factorial. This mark is called as a notation given to this n factorial. What the definition says is you start with the number given. n ல ஸ்டார்ட் பண்ணுங்க, சப்சிக்வெண்டா ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்க. எவ்வளவு தூரம் ரெடியூஸ் பண்ணணும், எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. பட் at the end you need to have only the value 1. 1க்கு மேல இறங்க முடியாது. இந்த மாதிரி உங்களால பிரேக் பண்ண முடிஞ்சுன்னா you call this as factorial notation. See 6 இருக்கு, நான் 3 into 2 னு பிரேக் பண்றேன்னா இங்க 3 and 2 are factors, that is எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ண முடியும்னு அர்த்தம். 3 and 2 are factors. பட் 4 இருக்கு, நான் இதை 2 and 2 டிவைட் பண்ணலாம். இல்லை 9 இருக்கு, நான் 3 and 3 டிவைட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தான் சொல்ல முடியுமே தவிர இது ஃபேக்டோரியல் நோட்டேஷனில் கொண்டு வர முடியாது. ஏன்னா டெஃபினேஷனில் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் 6னா தட் இஸ் 5 ஃபேக்டோரியல்னா ஐ ஹேவ் டு டேக் வித் திஸ் டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் வந்து 5, தட் இஸ் n. ரெடியூஸ் பண்ணுங்க, 5 minus 1 ரெடியூஸ் பண்ணுங்க. எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணும், 1 வர வரைக்கும் ரெடியூஸ் பண்ணும், ரைட். ஸோ இஃப் யூ ரெடியூஸ் ஹியர் 5 இன்ட்டு ரெடியூஸ் 4 இன்ட்டு ரெடியூஸ் 3 2 எது வரைக்கும் ரெடியூஸ் பண்ணும், 1 வர வரைக்கும். ஃபேக்டோரியல் நோட்டேஷனோட டெஃபினேஷனே லாஸ்ட் ஃபேக்டர் என்னவா இருக்கணும்னா 1 இருக்கணும். இஃப் யூ டேக் சம் 10 நம்பர், 10 ஃபேக்டோரியல், வி ஸ்டார்ட் வித் 10 9 ரெடியூஸ் பண்ணும். எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணும், அப் டு 1. எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இஃப் ஐ ஹேவ் திஸ் 5 ஃபேக்டோரியல், ஆல்ரெடி வி வர் டிஸ்கஸிங் 5 ஃபேக்டோரியல், நான் 5 இன்ட்டு இப்படி பிரேக் பண்ணலாம். ஸோ 5 இன்ட்டு திஸ் இஸ் நத்திங் பட் 4 ஃபேக்டோரியல் டெஃபினேஷன். ஸோ இதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், 4 ஃபேக்டோரியல் ப்ரெசென்ட் பண்ணலாம், ரைட். Or 5 factorial na 5 into 4 into this value 3 into 2 into 1. I can present this as 3 factorial. நான் எப்படி எனக்கு வேணுமோ அந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் கால்குலேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ 5 into 4 into 3 factorial போடலாம், இல்லை 5 into 4 factorial போடலாம். It's up to you. Accordingly you can fit in the problems. Right. Now comes the problem. What happens in the case of 1 factorial? n இருக்கு, n வந்து ஸ்டார்ட் ஆகணும், 1 வரைக்கும் முடியணும், ஓகே. 1 factorial 1 ல ஸ்டார்ட் ஆகும். ஆப்வியஸ்லி அதுதான் லாஸ்ட் நம்பரா இருக்குன்னா 1 ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஓகே, அக்செப்டபிள். பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் 0 factorial? 0 factorial the term நீங்க இண்டிசஸ்ல பார்த்திருப்பீங்க, 2 past 0, that is anything past 0 is 1. Need not be 2 past 0, 10 past 0 is 1, which means that 1 தான் நீங்க இப்படி மாத்தி மாத்தி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ 0 factorial here is also 1. 0 factorial here is also 1. நீங்கள் கேட்கலாம், ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், எண்ணில் 1 பண்ணால் போதும்னு கேட்டிங்களே. இப்போ என்ன 0னா 0 தானே ஸ்டார்ட் ஆகணும்? ஐயோ இல்லை, டெஃபினேஷன் ஃபேக்டர் நோட்டேஷன் வந்து எண்ட் ஃபேக்டர் 1 இருக்கிற மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் நெக்ஸ்ட். இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே போகிறோம் இல்லையா, வி கால் திஸ் அஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். பக்கத்தில் வரது வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் சொல்லும். அப்போ 0 ஃபேக்டரோட வேல்யூ லாஸ்ட் ஃபேக்டர் என்னவா இருக்குது, 1 இருக்குது. அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும். ஐ மே கிவ் 3 வேல்யூஸ், 3 ரீசன்ஸ். ஸோ 1 ரீசன் நம்ம இங்கே பார்த்துட்டோம். 3 reasons why 0 factorial is 1. 3 reasons why 0 factorial is 1.
ஒன்று நம்ம டெஃபினேஷன் படி பார்த்துருக்கோம், end factor 1 தான் இருக்கணும். So one reason is as per the definition. As per the definition. Definitely அந்த last value என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். Last factor should be always 1. Okay. So this is one reason I can give why zero factor is 1. Second reason, நீங்களே permutationல think பண்ணி பாருங்களேன். If I give you no dashes, இந்த permutationல நம்ம dashes வச்சு fill பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி no dashes, which means that I'm not asking you to rearrange anything. arrangement எதுவுமே பண்ணல. ஒரு A B C னு 3 numbers 3 alphabets இருக்கு, இதை நீங்க அரேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க A B C னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ரைட்? A N D and சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு, இதை நீங்க அரேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி there is default word and inside. அப்போ பை டிஃபால்ட் கேஸ்ல என்ன ஆகும்னா நோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொன்னாலே r ஓட வேல்யூ 0 னா NPR ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம், NPR r ஓட வேல்யூ 0 னா இட்ஸ் understood that you need not go for any arrangement. No arrangement is needed. No arrangement is needed na by default there is an arrangement. Default of என்ன ஆகும்? There will be an arrangement. Default arrangement இருக்கனால my value here will be 1. This is one reason I can give. Third reason, let me have a step of factorial notations. Let me have 1 factorial. Obviously இது 1 தெரியும் உங்களுக்கு. 2 factorial. This is 2 into 1, which is 2 தெரியும் உங்களுக்கு. 3 factorial. This is 3 into 2 into 1. So you know this is 6. 4 factorial. This is 4 into 3 into 2 into 1, which is okay 24 னு வச்சிருக்கேன். Okay. இப்போ just think பண்ணி பாருங்களேன் என்ன ஆகுதுன்ட்டு. This is 4 factorial. Okay. I divide by 4. Okay. Maxல நீங்க 6 equal to 3 by 2 true னா 6 by 3 equal to 2 on true இருக்கணும், இல்லனா 6 by 2 equal to 3 on true. எப்படி நீங்க மாத்தி பார்த்தாலும் எப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்தாலும் it has to be equal. அதுதான் மேத்தமேட்டிக்கலோட பியூட்டி. எப்படி நீங்க ஃபிட் பண்ணி பார்த்தாலும் this equation has to be fitted. இது வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இல்ல, செட்ஸ் ஆபரேஷன் எது வச்சாலும் it has to be true. Okay. So அந்த ஆங்கிள்ல நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் வர்க்கிங் பண்ண போறேன். I have 4 factorial. I divide by 4. What is 4 factorial? 4 into 3 into 2 into 1. I divide by 4. அப்ப இது மட்டும் vanish ஆயிடும். Am I right? 4 into 3 into 2 into 1. I divide by 4. So I'll be having the rest of the numbers 3 into 2 into 1, which is nothing but 3 factorial. So this is nothing but 3 factorial. Okay, try to understand the logic. நான் என்ன பண்றேன்னா I'm just taking that factorial, divide by okay the n number, that is n factorial divided by n மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேஸ்ல 3 factorial என்ன ஆகும்? I have 3 factorial which is n factorial by n மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். So 3 factorial divided by 3. Right? What is 3 factorial? 3 into 2 into 1 divided by 3. Again, if I cancel, I'll get the previous one. 2 factorial varum. So I'm getting here 2 factorial. Again, let me check with 2 factorial. So this is 2 factorial. Divide by 2. So this is nothing but 2 factorial is 2 into 1 and divide by 2. See, I'm getting 1, which is nothing but 1 factorial. பாருங்க earlier one வந்துரும். So step by step நீங்க work பண்ணும்போது earlier வந்துரும். அப்போ இதுக்கும் நீங்க work பண்ணீங்கன்னா earlier one வரணும்ல, பார்க்கலாமா? 1 factorial, the same order, n factorial divided by 1, 1 factorial divided by 1. 1 factorial is 1. 1 by 1 is obviously 1. அப்போ நீங்க இவ்வளோ தூரம் work பண்ணி என்ன ப்ரூவ் பண்ணீங்க? earlier வரும்னா அப்போ 1 factorial divided by 1 என்ன வேல்யூ வந்திருக்கணும் உங்களுக்கு? 1 தான் வந்திருக்கணும், which is nothing but 0 factorial. 4 factorial வச்சு divide by 4 பண்ணும்போது 3 factorial. 3 factorial divide by 3 பண்ணும்போது 2 factorial. அப்போ 1 factorial divided by 1 பண்ணா you have to get the value 0 factorial. So this is one reason I can give with the help of reverse working. So we have 3 reasons why 0 factorial is 1. One is as per the definition. Okay. Second, by default ஆவே arrangement தேவையில்லைன்னா definitely there is an arrangement. Default arrangement இருக்கு. And third one is the help of reverse working. இதெல்லாமே வந்து இந்த 3 reasons exam point of view க்கு டைரக்டா தேவைப்படாது. But 0 factorial வேல்யூ வந்து என்னங்கிறது எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. Okay. In addition to this, problemsல என்னென்ன மாதிரியான factorial notations எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டோம். Okay. So let me discuss on some few headings or examples like. So let me take 5 factorial. Okay. இது வந்து நம்ம டைரக்டா எப்பவுமே 5 into 4 into 3 into 2 into 1 போடணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின்ல எப்படி எனக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுட்டா போதும். So I may have this as 5 into 4 factorial
or I may have this as 5 into 4 into 3 factorial. In whatever way you can use it. So this is the first case you have to remember. Second point, when I have n factorial divided by n, okay, in the my format la varum n factorial divided by n, which means that for example நான் 10 factorial எடுத்துக்கிறேன், 10 factorial divided by 10. Just think பண்ணி பாருங்களா, what is 10 factorial? 10 into 9 into this goes up to 8 into this goes up to 3 into 2 into 1, right, divided by 10. எப்படி இருந்தாலும் நீங்கள் 10 கேன்சல் பண்ண போறீங்க. ஓகே, அப்போ லெஃப்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 10 விட்டுட்டு லெஃப்ட் அவுட் will be this value, which will be nothing but 9 factorial. Am I right? அப்போ n factorial divided by n இருந்தா you need not have all the workings each and every time. You can directly have this as n minus 1 factorial. You can always have this working as n minus 1 factor. அப்போ n factorial divided by n இருக்குன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு n value cancel ஆக போகுது. You can have this as n minus 1 factorial. This is the second case. Third case, when we discuss on NPR, what this NPR as per the definition says is, you have to start with n and you have to go up to r number of factors. நம்ம 5p3 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், which is nothing but 5 into 4 into 3 மட்டும் பண்ணா போதும். பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், n factorial divided by n minus r factorial டெஃபினேஷன் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். தட் இஸ் ஃபார்முலே இது வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ np3 னா n into 4 into 3, தட் இஸ் ஐ ஸ்டார்ட் வித் n. ஓகே, எவ்வளோ தூரம் போவேன், 3 ஃபேக்டர்ஸ் வரைக்கும் போவேன், 1 2 3. ஸோ NPRனா I have to start with n, ரைட், டிக்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஏன்னா ஃபேக்டோரியல் நோட்டேஷனோட தீமே அதான், டிக்ரீஸ் பண்ணிட்டே போகணும். எது வரைக்கும், ஆர்த் டேர்ம் இருக்கிற வரைக்கும். அப்போ NPRன்னு இருந்ததுன்னா, இன்கேஸ் இது 3னா, ஓகே, ஐ ஸ்டார்ட் வித் n இன்டூ n minus 1. எவ்வளோ வரைக்கும் போகும், 3னா 3 ஃபேக்டர்ஸ் வரைக்கும் தான். ஸோ திஸ் இஸ் n minus 2, ரைட். இன்கேஸ் NP10 இருந்ததுன்னா, ஓகே, NP10 இருந்ததுன்னா n into n minus 1 into n minus 2 எது வரைக்கும் போகணும், up to 10 factors. 10 factors வரைக்கும் கொண்டு போனால் போதும். This n may be any number, you need not worry. டெஃபினட்டாக n வந்து இதை விட அதிகமாக தான் இருக்க போகுது. n may be any number. பட் எப்படி இருக்கணும்னா, nல ஸ்டார்ட் ஆகிட்டு ரெடியூஸ் பண்ணுங்க எது வரைக்கும் போகணும், 10 factors வரைக்கும் போகணும், ரைட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஸோ திஸ் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். இது தவிர இன்கேஸ் என்ன இல்லாமல் ஃபோர்த் கேஸ் n minus 1 இருக்கும். இது எப்போவுமே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். n minus 1 கேட்பாங்க, தட் இஸ் n minus 1 p3 இல்லை n plus 1 p3. வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் கேஸ், லாஜிக் இஸ் சேம். n வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 ஃபேக்டர்ஸ் கொண்டு போறீங்களா, இங்கே n minus 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 ஃபேக்டர்ஸ் கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும், n minus 1 will be the first factor because you have to start from here. Go for next one. எது வரைக்கும் 3 times பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் into n minus 2 and this is into n minus 3. 3 factors தான். அது என்னங்கிறது என்ன நம்பராக இருந்தாலும் you need not worry about that. 3ங்கிறது ஃபேக்டர்ஸ், அவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் போட்டால் போதும். அகேன் n plus 1, I'll have n plus 1, right, the first term, that is the first factor, minus 1 பண்ணும். ஸோ n plus 1 minus 1, ஸோ n வந்துடும். ஸோ into n, right, திரும்ப minus 1 பண்ணும். ஸோ n minus 1, எத்தனை ஃபேக்டர்ஸ், 3 ஃபேக்டர்ஸ், ரைட். n plus 1 into n minus 1, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. சம்டைம்ஸ் இப்படியெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, n மைனஸ் ஆர்னு சொல்லிட்டு p3, ஓகே, வரி பண்ணாதீங்க, n மைனஸ் ஆர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ n மைனஸ் ஆர் மைனஸ் 1 பண்ணணும், n மைனஸ் ஆர் மைனஸ் 1, திரும்ப மைனஸ் 1 பண்ணும், n மைனஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 வரும்போது மைனஸ் 2 வரும். ஓகே, எப்படி இந்த மைனஸ் 1, எப்படி இந்த மைனஸ் 2, யூ நாட் வரி மச் அபவுட் திஸ். இங்கே என்ன ஃபேக்டர் எப்படி லாஜிக்கலாக எம்ப்ளாய் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யோர் ப்ராப்ளம் சேக், ரைட், ஃபைன்.